போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்த சரித்திர பதிவேடு ரவுடி பாலமுருகனுக்கு கால் முறிந்த நிலையில் மருத்துவமனையில் மாவுக்கட்டு போடப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தடயத்தைச் சேர்ந்த பாலமுருகன் மீது தமிழகம் மற்றும் கேரளாவில் 72க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதா? ஏதோ ஒரு படத்துக்காக பாக்யராஜ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கோர்ட்டில் ஒரு சீனு. அந்த கோர்ட்டு உண்மையாவே கோர்ட்டுக்கு வந்து சிவாஜி அவரை வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ஷூட்டிங் அங்கே உண்மையான கோர்ட்டு இது தெரியாமல் சிவாஜி என்ன சொல்லியிருக்காரு, அற்புதமாக செட்டு போட்டிருக்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இவரும் பாக்யராஜும் என்னன்னா இது உண்மையாகவே கோர்ட்டு தாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் சிவாஜிக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சான். கோபம் வந்து இது எப்பேற்பட்ட இடம் இது, அந்த ஜட்ஜு உட்கார்ற சீட்டு, அதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவனுக்குலாம் என்ன தகுதி இருக்கு அங்கே உட்கார்றதுக்கு? அது ஜட்ஜு நீதிபதிகள் வந்து கடவுளுக்கு சமமான அவங்க. பாக்யராஜா ரொம்ப சத்தம் போட்டாராம், ஜட்ஜு உட்கார்ற சீட்டு, அந்த சீட்டுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது, அங்கே வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை உட்கார வச்சு அந்த பொசிஷனுக்கு உண்டான கம்பீரத்தை வந்து களங்கப்படுத்துற அப்படின்லாம் சத்தம் போட்டிருக்காரு. 72 கேஸ் இருக்கிறவன் எப்படி வெளில சுற்றிட்டு இருக்கான்? போலீஸ் கேஸ் போடுறாங்க, அது வரைக்கும் கிளியராக தெரியுது. இதுக்கு மேலே கோர்ட்டில் தண்டனை கொடுக்க வேண்டியது யாரு? 72 கேஸ் இருக்கு, அவன் எப்படி வெளில சுற்றிட்டு இருக்கான்? போலீஸ்காரங்க கேஸ் போடுறாங்க, அவங்களுடைய டியூட்டி முடிஞ்சுது. அந்த கேஸை எங்கே போகும்? அதுக்கு யார் அந்த வேலையை செய்யணும்? சம்பளம் வாங்குறீங்கல்ல, மக்களுடைய வரி பணத்துலேருந்து சம்பளம், சிவப்பு லைட் வச்ச காரு, போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோல், இது பெரிய கோட்ரஸு, அப்புறம் அங்கே வரவெல்லாம் ஐயா ஐயா அப்படின்னு நொட்டணும். இப்போ இந்த அளவுக்கு மரியாதை தேவை இருக்குன்னா வேலையை ஒழுக்கமாக செய்யணும். 72 கேஸ் இருக்கிறவன் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான்னா அப்போ நீ எல்லாம் என்ன வேலை செய்கிற? அப்போ அந்த நாற்காலி எதுக்கு? அப்பேற்பட்ட மனுஷன் எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாரு, அவர் எத்தனை அவார்டு வாங்கியிருக்காரு. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு சிவனாகட்டும், ஒரு கடவுளாகட்டும், அத்தனை ரூபத்தை அவர் வந்து அவர் மூலயமா தான் இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அவரே பல இது நடிச்சிருக்காரு. அப்படி ஒருத்தர் வந்து அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரே அந்த அளவுக்கு சொல்றாருன்னா என்ன கருமத்தை சொல்றது உங்களெல்லாம்? பல லட்சக்கணக்கான கேஸுகள் வந்து ஒன்று நிலுவையில் இருக்கு. அதனால தான் இந்த 72 கேஸ் இருக்கிறவன், 100 கேஸ் இருக்கிறவன், 120 கேஸ் இருக்கிறவன்லாம் வெளில ஜாமீனில், பெயிலில் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கான். அப்படியே சுற்றினாலும் அதே இப்போ செயினை இருக்கிறவனு வச்சுக்கோங்க, செயினை எடுத்துகிட்டு ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு தான் இருக்கான். இப்போ கொலை பண்ணுறவனா, கூலி கொலை பண்ணுறவனா, கூலி கொலை பண்ணுறதுக்கு போயிட்டு தான் இருக்கான். ஜெயிலுக்கு அதாவது கேஸுங்கிறது என்னென்னா போய் ஒரு 3 மாதத்தில் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறது தான். உள்ளே போயிட்டு வந்தோம்னா, உள்ளே போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உள்ளே போயிட்டு இன்னும் ஒரு 4-5 கான்டாக்ட், நியூ கான்டாக்ட்ஸ், அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் லிங்க். இப்போ ஏதாவது ஒரு இது இங்கே ஒரு சம்பவம் பண்ணிட்டா உடனே அங்கே தப்பிச்சு போனால் அங்கே ஒரு ஆதரவு, ஒரு அடைக்கலம் அங்கே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப், பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு. கன்னியாகுமரி மாவட்டம் வேர்க்கிளம்பி அருகே முனையில் 75 சவரன் நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் விமானத்தில் தப்பிய ஆந்திராவை சேர்ந்த பிரபல கொள்ளையன் மனுகுண்டாவை சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் கைது செய்தனர். இவரிடமிருந்து 45 சவரன் நகைகளை மீட்டு நடத்திய விசாரணையில் கோவை சிறையில் இருந்த போது கொள்ளைக்கு திட்டமிட்டதும் விருதுநகரை சேர்ந்த பார்த்திபனுடன் சேர்ந்து கொள்ளையை அரங்கேற்றியதும் தெரிய வந்தது. ஸோ அவங்களுடைய பிசினஸ்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து எப்படி இனி வர்ற காலங்களில் தீர்ப்பெல்லாம் வந்து மக்களே சொல்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வருதா, கேஸ் டீட்டெயில்ஸை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட விட்டுருங்க, என்ன தண்டனை கொடுக்கணும்னு ஒரு 5-6 ஆப்ஷன் கொடுங்க. அந்த ஆப்ஷனில் மக்களை செலக்ட் பண்ண சொல்லுங்கள், மக்கள் வந்து அதுக்கு ஓட் பண்ணணும். ஒரு ஃபோன் நம்பரா, ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோன் நம்பர், பிக் பாஸில் ஓட் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு வந்து ஓட்டிங் சிஸ்டம், ஆன்லைன்லேயே ஓட்டு போட்டு இந்த தண்டனை, இந்த குற்றம், இந்த மாதிரி கொள்ளை, பாலியல் ரீதியான பிரச்சனைகள், அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா மக்கள் வந்து அந்த கேஸுக்கு என்ன ஓட்டு கொடுக்குறாங்களோ அந்த தண்டனை அவங்களுக்கு கொடுத்துருங்க. சப்போஸ் விடுதலை பண்ணுங்க அப்படின்னா விடுதலை பண்ணிடலாம். அதுக்குன்னே இப்போ நிறைய பேர் உருவாகாங்க. அந்த கமிட்டி, அந்த ஏதாவது ஒரு குற்றம் இருக்குன்னா அவங்கள மக்களே ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா மக்களே ஃபார்ம் பண்ணி கேசஸ்லாம் தீர்த்த கதைகள்லாம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வெளிநாட்டில் ஒருத்தவன் என்ன பண்ணியிருக்கான், பூனை இருக்கு இல்லையா, பூனையை தண்ணியில் அமுத்தி கொள்வது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கான் ஒரு சைக்கோத்தனமாக. அப்புறம் வேறு உயிரினங்கள், ஒரு 2-3 பூனை, நாய், அதெல்லாம் வந்து சைக்கோத்தனமாக கொலை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்கான் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கிலலாம் போட்டிருக்கான். அப்போது ஒரு கம்யூனிட்டி, ஃபேஸ்புக் கம்யூனிட்டி, ஆன்லைனில் இருக்கிறவங்க அவங்களே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்த்தது கிடையாது,
ஆனால் அவங்க அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், இவனை வந்து எப்படியாவது பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும். ஏன்னா போலீஸ்க்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் ஒன்றும் இது அவங்களும் தேடுறாங்க, கிடைக்கல அங்கே. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த வீடியோவில் இருந்து கதவு அதில் ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கா, அப்புறம் இவன் யூஸ் பண்ணுற வேக்யூம் கிளீனரு, இது என்ன கம்பெனி வேக்யூம் கிளீனரு அப்படின்லாம் மக்களே டிடெக்டிவ் ஆகிட்டாங்க. மக்களே அவன் எந்த இடத்துல இருப்பான், அவன் போடுற ஃபோட்டோஸ், அவனை பற்றி வேறு எங்கேயாவது டீட்டெயில், வேறு ஏதாவது ஃபேஸ்புக் பேஜில் இருக்கிறதா ஃபோட்டோ, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்களே ஒரு துப்பறிவாளராக வேலை செஞ்சு மக்களே அவனை எந்த இடத்துல இருப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி போலீஸை கூப்பிட்டு போனதும் அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் இருந்தது இவங்களுக்கு. அவன் ஒரு பையனை வேற கூப்பிட்டு வந்து கொலை பண்ணியிருக்கிறான். ஆனால் அவனை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ போலீஸே வந்து அந்த கேஸ் டீட்டெயில், இது சட்டம் ஐபிசியில் இந்த கேஸுக்கு இந்த செக்ஷனில் வருது, இதுக்கு இந்த தண்டனைகள் கொடுக்கலான் இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஃபோக்ஸோன்னு வச்சுக்கோங்க, 3 வருஷம் மினிமம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் கூட கொடுக்கலாம், 20 வருஷம் கூட கொடுக்கலாம். இது வந்து அந்த குற்றத்தை பொறுத்து. ஏன்னா இதை வந்து மக்கள்கிட்ட விட்டோம்னு வச்சுக்கோங்க, மக்கள் எப்படி திங்க் பண்ணுவான்னா, ஓகே இவன் வந்து இப்போ மேட்டுப்பாளையமில் ஒரு வாதியார் 54 வயசு, போக்சோ சட்டத்தில் ஏற்கனவே கைதான ஆள், எப்படி இருந்தாலும் மறுபடியும் வேலையை கண்டினியூ பண்ணான்னு தெரில, வேறு ஸ்கூலில் வேலை கிடச்சி அவன் அதே கவர்மெண்ட் வேலையில் தான் இருந்திருக்கான். அப்போது அங்கே போயிட்டு ஒரு 9 பொண்ணுங்களுக்கு தொந்தரவு பண்ணியிருக்கான். அவன் இப்போ 2வது டைம் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 வருஷம் கொடுப்பாங்க. இவனுக்கு இப்போ 54 வயசு ஆச்சு, 3 வருஷம்னா 57 ரிலீஸ் ஆகுவான். சப்போஸ் யாராவது ஒரு வேற ஒருத்தன் வந்து ஜாமீனு, பெயிலு, வயசை காரணம் காட்டி பெயிலு, உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணுவான். மறுபடியும் அதே இதை தான் பண்ணுவான். இதுவே மக்கள்கிட்ட அப்படின்னு வந்துருச்சுன்னா, மெஜாரிட்டி மக்கள் ஓட்டு போடுவான், ஆன்லைனில் ஓட்டு போட்டுருவான். இவனுக்கு 20 வருஷம் உள்ள வை, உள்ளே கிடக்கட்டும், சாவட்டும், வாங்கி உள்ளே சமாதி கட்டுங்க, வேலை முடிச்சது. அவன் வெளியில் வந்து மறுபடியும் அந்த தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு குற்றவாளி நமக்கு குறைஞ்சிட்டான். ஒருத்தன் செயின் பறிக்கிறானா, அந்த சிசிடிவி கேமரா இமேஜோ ஏதோ ஒன்று அது கூட அட்டாச் பண்ணிவிட்டு ஓகே மக்கள் பார்ப்பான், ஓ காரில் வந்து தரன்னு இழுத்துட்டு போய் செயினை மட்டும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். அப்போ மக்கள் பார்க்குறான்னா, நான்லாம் ஓட்டு கண்டிப்பாக பண்ணுவேன், 40 வருஷம் உள்ள வைங்க, 50 வருஷம் உள்ள வைங்க. அப்போ மறுபடியும் அவன் வந்து வெளில வரமாட்டான். 40 வருஷம் பெயிலே கிடையாது, நான் பெயிலபிள், நான் ஜாமீன்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு உள்ளே தான் இருக்கணும், அவன் வெளில சுற்ற முடியாது. அப்போது ஒரு குற்றவாளி உள்ளே தான் இருக்கான், 2 குற்றவாளி உள்ளே இருக்கான். அவனால் இங்கே வெளியில் தப்பு நடக்காது. அப்படி தான் குற்றத்தை கம்மி பண்ண முடியும். ஏன்னா குற்றவாளிகள் கம்மியாக தான் இருக்காங்க, குற்றங்கள் அதிகமாக நடக்குது. இது எப்படி நடக்குதுன்னா, இவனுங்க ஜாமீன் கொடுக்கறது, பெயில் கொடுக்கறது, ஒரு கேஸை ஒருத்தன் விசாரிப்பான், ஒருத்தன் தீர்ப்பு கொடுப்பான், இன்னொருத்தன் வந்து ஜாமீன் கொடுப்பான். இது எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இது? அதனால தான் அந்த இதே தேவையில்லை. நேராக மக்கள் தான் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் வருது, கேஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, நீங்கள் இது போடுறீங்க, டிஸ்கிரிப்ஷன் போடுறீங்க, எவிடன்ஸ் போடுறீங்க, அவனுடைய வாக்குமூலம் எவிடன்ஸ் இருக்கா, அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறீங்க, இந்த செக்ஷனில் இது வருது, இந்த தண்டனை, மக்கள் ஓட்டு போடுங்க, செலக்ட் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சது. ஜெயிலில் போடணுமா இல்லை ரிலீஸ் பண்ணணுமா, இதெல்லாம் மக்களே டிசைட் பண்ணுவோம், ஓட்டு போட்டுப்பான். இதுக்கு ஒரு வேறு எந்த தேவை கிடையாது, நேரடியாக மக்கள் தான். அப்போது உங்களுக்கு எல்லா கேஸும் டக்குன்னு முடிஞ்சிடும். குறைஞ்சபட்சம் ஓட்டு ஒரு கேஸ், அந்த இதில் ஒரு கேஸு நிலுவையில் இருக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு கேஸுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சம் வாக்குகள் வரணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணிட்டா, அந்த 1 லட்சம் வாக்குகள் வராத பட்சத்தில் அது வந்து நிலுவையில் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு கேஸ் அப்டேட் ஆகுதுன்னா உடனடியாக மக்கள்லாம் டெய்லி நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்தானா ஒரு கிளான்ஸ் பார்ப்பான், இதுதான் இந்த அன்னைக்கு கேஸு, அதுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்டு, ஒரு டிக் போடு, எந்த பனிஷ்மெண்ட்டு டிக்கு போடு, வேலை முடிச்சது, சிம்பிள். இதுக்கு தேவையில்லாமல் இவங்க மக்களே முடிவு பண்ணிட்டு போயிடுவான். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இருந்தால் போதும், வேறு கருப்பு கவுன்னு எதுவுமே தேவை கிடையாது. ஏன் இத்தனை பேர் இருந்தால் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ ஒன்றும் கிடையாது, வெளியில் குற்றம் நடந்துட்டு தானே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்தால் தான் குற்றங்கள் குறையும். அதாவது குற்றவாளிகள் கம்மியானாலே குற்றங்கள் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் சீக்கிரம் வரணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? ஆனால் கண்டிப்பாக நடந்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போது மக்கள்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, போலீஸ் வந்து குற்றவாளிகளை பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அப்புறம் 72 கேஸ்லாம் யார் போடுறது? போலீஸ் தான் போடுறாங்க. அப்போ போலீஸ் கேஸ் போட்டாங்க, அவங்க கடமையை அவங்க செஞ்சுட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த
அதை யார் பண்ணுறது? இவனை என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறது யார்? அவனுங்க ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு அவனுங்க? இது ஒரு ஜென்ரல் டேர்ம். வேலை செய்யாதவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அது தேவையில்லையே. அப்போது இந்த மாதிரி ஒரு சில அப்கிரேடேஷன் பண்ணணும். பண்ணாதான் மற்றவங்க நிம்மதியாக வாழ முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக எவனா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நமக்கு சப்ஸ்கிரைபரே கிடையாது, வியூவர்ஸ் ஆகுது இருங்க. எவனா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நடத்துக்குங்க. சும்மா டெய்லி என்ன இந்த மாதிரி குழம்பு விட்டுட்ருக்காதீங்க. எனக்கு இந்த இடத்துல அப்படியே ப்ரெஷராக ஏறுது. சரி, இது அப்கிரேடேஷன் கண்டிப்பாக நடக்கும், நான் நம்புகிறேன். ஒரு நாள் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் அங்கங்கே இருக்கும், மீதி எதுவும் இருக்காது. மீதி எல்லாமே மக்களுடைய டிசிஷன், அத்தாரிட்டி, மக்களே அத்தாரிட்டி வந்துடுவாங்க. எல்லாமே ஆன்லைன் வந்துடும். இந்த தப்பு, இந்த குற்றம், இவன் பேர் இது, இவன் வயசு, இவன் பண்ண குற்றம், இவனுடைய இந்த எவிடன்ஸ், இவனுடைய வாக்குமூலம், இவன் ஒத்துக்கிட்டானா இல்லையா, அவனுடைய வாக்குமூலம் என்ன, அந்த குற்றத்தை எப்படி பண்ணான், டெமான்ஸ்ட்ரேஷன். அப்புறம் ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். போட்டு இப்போ ஏதாவது ஒரு கொலை அப்படின்னா அந்த விக்டிம் அவங்களுடைய சைடில் என்ன நடந்தது, அவங்க மேலே தப்பு இருக்கா, ஒரு வேளை இவன் சட்டப்படி குற்றம்தான், ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கா, அப்போ குறைஞ்சபட்ச தண்டனை, கொலை செத்தவன் வந்து அவன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா இவனுக்கு ஒரு கொஞ்சம் குறைஞ்சபட்ச தண்டனையை மக்களே கொடுத்துருவாங்க. சரி, இது இவன் பண்ணது நியாயம் தான், ஏதோ ஒரு ஆத்திரத்தில் பண்ணிட்டான், ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்ட்டு அந்த சட்ட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை மக்களே கொடுத்துருவாங்க. இது ஒரு நாள் நடக்கும் நம்புகிறேன். ஏன்னா பெரிய பெரிய போஸ்டிங்னு கொடுத்துட்டு அவனுங்க தலைகணத்தில் நான் இதுதான் இது, இவங்களுக்கு ஒரு இது நோட்டணும், வேலை செய்ய மாட்டானுங்க, அவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம், மக்கள் வேலை செய்ய மாட்டானுங்க, வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? கேட்டால் இது வரல, அது வரல, ஆதாரம் இல்லை, இதையாவது சொல்லுவானுங்க. இனிமேல் அதுக்கெலாம் அலோவ் பண்ண முடியாது, இந்த மாதிரி காரணங்கள்லாம் அலோவ் பண்ண முடியாது. அப்டேட், அப்கிரேடேஷன் எல்லாமே ஆன்லைன் தான், முடிச்சிடும்.